கடந்த காலங்களில் மலையகத்தின் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு அபாயம் விடுக்கப்பட்டது. இதனால் அதனை அண்மித்த பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தமது சொந்த இடங்கள் வாக்குறுதியின் பிரகாரம் இன்றைய நாள் முழுவதும் ஆலையின் முன்பாக நிலுவை சம்பளத்தை எதிர்பார்த்து காத்திருந்த போதிலும் சம்பளம் வழங்கப்படவில்லை என ஊழியர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தவிசாளர் அவர்கள் 20ஆம் தேதி சமூகம் அளித்து நேரடியாக எமக்கு வாக்குறுதி அளித்தார்கள். 25ஆம் தேதிக்கு முன்னர் உங்கள் சம்பளம் கொடுக்கப்படும் என்று. இன்று 5 மணி வரை 25ஆம் தேதி 5 மணி வரையும் எமக்குரிய சம்பளம் இதுவரையும் வழங்கப்படவில்லை. இது எந்த அதிகாரிகளுக்கும் இது புரியவில்லையா, தெரியவில்லையா, அல்லது தெரியாமல் இருக்கின்றார்களா? இதுக்கு நல்ல முடிவு எடுக்க மாட்டார்களா? இது மிகவும் வேதனையாக இருக்கின்றது. இது சம்பந்தமா யாரும் எங்கள்கிட்ட இன்னும் கதைக்கவும் இல்லை. உங்களுக்கு எப்ப சம்பளம் தருவோம், எப்ப இது நாங்க உங்களோட உண்ணாவிரதத்தை முடிப்போம், எந்த வாக்குறுதியும் யாரும் தரல. நாங்க போறோம், கிடக்கும், பாரோம். ஆனா யாரும் எங்களை என்னென்று கூட பார்ப்பதுக்கு ஒரு விரும்பல. கடந்த 20ஆம் தேதி வாழைச்சேனை கடதாசி ஆலையின் பொறுப்பதிகாரி சுனில் கந்தேகதர இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் நிலுவை சம்பளத்தை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்தார். நிதியமைச்சின் அனுமதி கிடைத்துள்ளதாக அறிவிப்பு கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் நிதியமைச்சினால் கிடைக்கப்பெறும் பணம் 23ஆம் தேதி அளவில் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம். அவ்வாறு கிடைத்தால் 25ஆம் தேதி சம்பளத்தை கொடுக்க முடியும். முன்னர் இருந்தது போன்று மீண்டும் இந்த தொழிற்சாலையை மக்களின் தொழிற்சாலையாக கருதி மறுசீரமைக்க உள்ளோம். இது தொடர்பாக இலங்கை கடதாசி நிறுவனத்தின் வாழைச்சேனை ஆலைக்கான பொறுப்பதிகாரி சுனில் கந்தேகதரவிடம் நியூஸ் போஸ்ட் தொடர்பு கொண்டு வினவியது. ஆலை ஊழியர்களுக்கான நிலுவை சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்த போதிலும் இன்றைய தினம் வழங்குவதாக கூறப்பட்ட விடயம் குறித்து தாம் எதனையும் அறிந்திருக்கவில்லை என அவர் குறிப்பிட்டார். தமக்கான 4 மாத நிலுவை சம்பளத்தை வழங்குமாறு வலியுறுத்தி ஆலையின் ஊழியர்கள் கடந்த 17ஆம் தேதி முதல் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.